வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. நீர் சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, மாவுச்சத்து, சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, மணிச்சத்து, சோடியம், பொட்டாசியம், தயாமின், ரிஃபோஃப்ளோவின், நிக்கோடினிக் அமிலம், விட்டமின் ஏ போன்ற பல்வேறு சத்துக்கள் இருந்திருக்கிறதால வெந்தயம் நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். எதுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த ஊட்டச்சத்துக்கள் இல்லாததால் உங்களுக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படுதோ அதை எல்லாமே வெந்தயம் உங்களுக்கு குணப்படுத்தும். ஸோ எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய உடலை எப்போதுமே குளிர்ச்சி தன்மையோடு வைக்கக்கூடியது, செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தக்கூடியது, அப்புறம் பெண்களுக்கு மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடியது வெந்தயம் தான். ஸோ அதெல்லாம் எப்படி சாத்தியம், வெந்தயம் இன்னும் என்னென்ன மருத்துவ பண்புகளை தனக்குள்ள வச்சிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மாதவிடாய் வலி தீரும் நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது. மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய வயிற்று வலி மற்றும் அசௌகரியத்திற்கு வெந்தயம் ஒரு மிகச்சிறந்த தீர்வாக அமையுது. வெந்தயத்தை தொடர்ந்து உண்டு வந்தால் தவறக்கூடிய மாதவிடாய் மற்றும் மாதவிடாய் திட்டுக்கள் போன்று சூட்டினால் ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள் நீங்கும். மாதவிடாயின் போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அசௌகரியத்தை முற்றிலுமாக குறைக்கிறது வெந்தயம். எனவே அதை உட்கொள்ளும் போது மனநிலை சுழற்சி, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், பிடிப்புகள் மற்றும் அசாதாரண பசி வேதனை போன்ற மாதவிடாய் அறிகுறிகளை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். அது சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் குறைத்துக் கொள்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். இருதய பிரச்சனைகள் தீர்க்கிறது, அதாவது இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறது வெந்தயம். வெந்தயத்தில் அதிக அளவு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கிறதால இதயத்தை வெந்தயம் பலப்படுத்துகிறது. இதனால மாரடைப்பு, இதயம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளான பக்கவாதம் போன்ற எந்த விதமான அபாயம் இல்லாமல் இதயத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை மட்டும் உங்களுடைய இதயத்துக்கு ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு இதயத்தை பராமரிப்பதற்கு வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். பசியின்மை தீர்க்கப்படுகிறது நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது. வெந்தயம் தொடர்ந்து சாப்பிடுவதால செரிமான திறன் உங்களுக்கு மேம்படும். இதனால பசியின்மை பிரச்சனை இருக்காது. சில பேருக்கெல்லாம் எனக்கு பசிக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. அவங்க உண்மையில அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு செரிமானம் ஆகாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு பசியின்மை ப்ராப்ளம் ஏற்படும். எப்படியாவது அவங்க வெந்தயத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வெந்தயம் அவங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த உணவுகளை உடைத்து செரிக்க வச்சிரும். அப்போ பசியின்மை பிரச்சனை எல்லாம் தீர்ந்துரும். வயிறு பொறுமல் கூட உங்களுக்கு நீங்கி குடலை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் வெந்தயம். இதனால பசியின்மை அகண்டு போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். தலைமுடி வளர்ச்சிக்கு வெந்தயம் குறிப்பாக உதவிகரமாக இருக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை தலைமுடியுடைய வளர்ச்சியையும் தலைமுடிக்கு கருமை நிறத்தையும் கொடுக்குது. எனவே கூந்தல் தைலங்கள் மற்றும் கூந்தலுக்கான எண்ணெய் தயாரிப்புகளில் அதனால தான் வெந்தயத்தினுடைய மூலக்கூறுகள் பயன்படுத்தப்படுகிறது. இதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய தலைமுடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். கருகருவென முடி வளர ஆரம்பிக்கும். சர்க்கரையினுடைய அளவை உங்களுடைய ரத்தத்தில் குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது வெந்தயம். அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பிளட்ல உங்களுடைய சுகரோட அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் வெந்தயத்தை அப்பப்போ எடுத்துக்கணும். வெந்தயத்தில் அதிக அளவில் கரையக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய அந்த நார் சத்து இருக்குது. இது ஜீரணத்தினுடைய வேகத்தை குறைக்கும். கார்போஹைட்ரேட் உணவுகளை உண்ணக்கூடிய அளவையும் குறைச்சிக்கலாம் இதனால். எனவே இந்த கார்போஹைட்ரேட் குறையும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை இதன் மூலமாக நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ உங்களுடைய பிளட்டில் சுகரோடைய அளவை கண்ட்ரோல் பண்ணவும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கும் உங்களுடைய உணவுகளை நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். தேவையற்ற கொழுப்பை குறைக்கிறது வெந்தயம். வெந்தயத்தை தொடர்ந்து உணவில் எடுத்துக்கொண்டு வந்தால் தேவையற்ற ஊளை சதை என சொல்லப்படக்கூடிய அந்த கொழுப்புகள் முற்றிலுமாக குறையும். இதனால் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், அப்புறம் பிடிப்புகள் மற்றும் வாயு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு முற்றிலுமாக தடுக்கப்படுகிறது. மலச்சிக்கல் பிரச்சனை தீர்க்கப்படும் நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது. கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனைகளை அவதிப்படுபவர்கள் காலை வேளையில் வெந்தயத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த நாள்பட்ட மலச்சிக்கல் மற்றும் வயிறு சம்பந்தமான வாயு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீர்க்கப்படும். உணவை செரிமானம் செய்வதோட வயிறையும் நல்லாக நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம். இதனால மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம் போன்ற பல்வேறு விதமான செரிமானம் சார்ந்த அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும். வளாமலம் தடுக்கப்படும். அதுக்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தொண்டை புண்ணுக்கு நிவாரணம் கிடைக்கும் வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. தொண்டையில் ஏற்படக்கூடிய புண்கள், தொண்டை வலி, தொண்டையில் ஏற்படக்கூடிய கொப்புளங்கள் ஆகியவற்றை வெந்தயம் முற்றிலும் நீக்குகிறது. இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பிலிருந்து வெந்தயம் உங்களுக்கு நிவாரணம் தரும். எனவே தொண்டை புண், அப்புறம் குரல் வளம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்க வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சிறுநீரக பிரச்சனைக்கு தீர்வு தருகிறது வெந்தயம். சிறுநீரகத்தில் கற்கள் மற்றும் சிறுநீரகத்தில் தொடர்ந்து எரிச்சல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வெந்தயத்தை நீங்க இரவு வெதுவெதுப்பான நீரில் ஊற வச்சுட்டு காலையில அதை நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறுநீரக எரிச்சல் மற்றும் அந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு முற்றிலுமாக தீரும். சிறுநீர் கல்லெல்லாம் உங்களுக்கு கரைத்து வெளியேற்றப்படும். சிறுநீர் கல் உருவாகாமல் முன்னாடி தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க கூட இது மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். உடல் சூட்டை குறைக்கும் வெந்தயம். வெந்தயத்தை ஊற வைத்து
அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, அந்த வெந்தயத்தை ஊற வச்சு தண்ணீரை நீங்கள் குடிக்கும்பொழுது நெஞ்சு எரிச்சல் மற்றும் அலர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒவ்வாமை எல்லாம் தீரும். தொண்டையில் புண்ணால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் வெந்தய நீரை படக்கூடிய அளவுக்கு இதமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சிங்கன்னா அந்த தொண்டை வலியெல்லாம் க்யூர் ஆகும். அதே போல் நீங்கள் வெந்தயத்தை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போதும் வெந்தய கீரையை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போதும் வெந்தயத்தை வந்து நீங்கள் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுதும் உங்களுடைய உடலுக்கு வெந்தயம் குளிர்ச்சி தரும். முக்கியமான ஒரு மருத்துவமையே வெந்தயம் நமக்கு குளிர்ச்சி தரும் அப்படின்றது தான். ஸோ கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளும் உடல் சூடை வந்து நம்ம குறைச்சிட்டு கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த உடல் சூடினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக்கலாம், வராமல் தடுக்கலாம். இது மட்டும் கிடையாது மக்களே, உங்களுடைய தலைமுடியினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் தொடங்கி உங்களுடைய சரும அழகத்தை பாதுகாப்பது வரைக்கும் செரிமானம் சார்ந்த இதயம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுப்பதற்கு வெந்தயத்தை அப்பப்போ உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. நீங்கள் தினமும் கூட வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கும் போது உங்களுடைய உடல்நிலை சமநிலையாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கலாம், நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.